வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு அழகான பண்ணை வீட்டோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஃபார்ம் ஹவுஸோடய வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் தோப்பில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட ஒரு ரெசார்ட் டைப்பில் வந்து நீங்கள் கட்டலாம். நம்ம ஒரு ஓன் லேண்ட் வாங்கி ரெசார்ட் டைப்பில் வந்து கட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு ரெசார்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம கிணத்துக்கிட்ட வரையில் வந்திருக்குங்க. ஃபுல் வீடியோ நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நேரில் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க வீடு வந்து உங்களுக்கு 2 வீடு கிடச்சிருதுங்க. அதாவது 5 ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, ரெசார்ட் மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு ரெசார்ட்டில் வாங்கி தங்குனா எப்படி இருக்குமோ, நிறைய பேர் ரெசார்ட்லேயே தங்கினவங்களுக்கு நம்ம ஓனாக ஒரு நல்ல பெரிய லேண்டு வாங்கி அதில் வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைம் கிடைக்காது. சில இந்த மாதிரி ஐடியா பண்ணுறதுக்கு டைம் இருக்கலாம், ஏதோ ஒரு இதனால் வந்து தள்ளி போகலாம். பட் நீ வாங்கினா ரெசார்ட்டோடு வாங்கினா ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லேண்டு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். பட் ரேட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பெரிய ரேட்டு உங்களுக்கு செல்ல கிடையாது, நார்மலான ரேட்டு தான். பட் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் கட்டார், ரெசார்ட் லெவலுக்கு கட்டியிருக்காரு. ஒரு ஃபார்ம் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்விம்மிங் ஃபுல்லோடு அமைஞ்சிருக்குதுங்க. வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஒவ்வொன்றுமே நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். அதாவது ஒரு வீடு இருந்தாலே வந்து சஃபிஷியன்ட் தான். 2 வீடு உங்கள் வீட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் ஹவுஸு ரெசார்ட்ஸு ஃபார்ம் ஸ்டே அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிணத்துக்கடவு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் கிணத்துக்கடவு பகுதியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ், நல்ல ஃபார்ம் லேண்ட் எங்கேயுமே கிடையாதுங்க. அதாவது ரெசார்ட் டைப்பான அந்த செட்டப்பில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி லேண்டை வந்து ஓம் சாய் ரியல் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். 2 வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2மே நல்லா ஆர்சியில் நீட்டாக கட்டப்பட்டிருக்குங்க. ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடவுலேருந்து மிக அருகில் அமைஞ்சிருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் அவ்வளோதானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக அருகில் அமைஞ்சிருக்கு. 2 வீடியோவும் நீங்கள் பக்கம் வீடு இருக்குது பாருங்கள். பக்கம் தான் 2 வீடுமே அமைஞ்சிருக்குங்க. 2மே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா வந்து குவாலிட்டியாக கட்டப்பட்டிருக்கு. குவாலிட்டியான இதில் தான் இருக்குங்க. எல்லாமே ஏசியோடு இருக்குது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியோடு இருக்குது. நீங்கள் ஒரு காட்டேஜ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ரெண்டல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டலாக விடுற அளவுக்கு கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா தோப்பு ப்ளஸ் ஒரு ரெசார்ட் டைப்பில் இருக்குது. உங்களுக்கு ரீசனபிளான ரேட்டில் இருக்குங்க. அதை மறுபடியும் சொல்லிக்கிறேன், ரேட்டு வந்து ரொம்பவே ரீசனபிள். இந்த ஏரியாவில் தோப்பு என்ன மார்க்கெட் போதோ அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே மேக்ஸிமம் வீடியோவில் சொல்லிடுவோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோங்க, என்னென்ன மாதிரி பண்ணலாம், இல்லை ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடுன்னு வீட்டு மட்டும் பேசினா ஆகாதுங்க. தோப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தனி கிணறு இருக்குதுங்க. எல்லாமே தென்னந்தோப்பு. டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 வகையான மரங்கள் வந்து 50 இல்லை ஒரு 100 வகையான மரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. தோப்புக்குள்ளே ஃபுல்லாக தென்னந்தோப்பு. அதுக்கு இன்டர்கிராஃப்டாக எங்கேயுமே இடம் வந்து பேலன்ஸ் அவர் வைக்கல. இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கேயுமே பேலன்ஸ் வைக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன வகையான செடிகள், பழங்கள், மரங்கள், கொடிகள் அனைத்துமே என்னென்ன வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இருக்கோ எல்லா ட்ரீஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் கல்டிவேட் பண்ணியிருக்காருங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு லேண்டில் என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்துமே வந்து திருப்திகரமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி லேண்டு வந்து நம்ம ஓம் சாய் ரியல் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நல்ல பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.